நாளைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கு. அந்த புதிய கிருபை உன்னை சந்திக்க உன்னுடைய கெப்பாசிட்டி ரொம்ப ஸ்ட்ராங். இந்த வேலை என்னை உயர்த்த முடியாது, இந்த சம்பளம் என்னை உயர்த்த முடியாது. என்னை உயர்த்துகிறவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையில் எனக்காக அவர் மரித்து இந்த ரட்சிப்பை தந்து எல்லா செழிப்பையும் எனக்குள்ள இன்பில்ட் பண்ணிருக்கிறார். ஆகவே நான் சொன்னேன், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்னுடைய வேலை அல்ல, என்னுடைய சம்பளம் அல்ல, இது என்னை யார் என்று நிர்ணயிக்க முடியாது. என்னை நிர்ணயிக்கிறது என்னுடைய வேதம், என்னை நிர்ணயிக்கிறது அவருடைய கிருபை, என்னை நிர்ணயிக்கிறது அவருடைய அபிஷேகம், என்னை நிர்ணயிக்கிறது அவருடைய கெப்பாசிட்டி. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் இருக்கிறேன் என்றால் not by looking, என்னை பார்க்கும் போதல்ல, எனக்கு உள்ளான மனுஷன் அவரை போலவே இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் செய்கிறது எல்லாமே ஒண்ணுமே இல்லாத இடத்துல எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டிக்கிற ஆற்றலை உடையவர். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் கோணலாக இருக்கலாம், எல்லாம் சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள இருக்கிறவர் கோணலானவைகளை செவ்வையாக்குற அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார்.